எங்க தாத்தாவுமே காவேரி வீட்டுல சொன்னதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அவருமே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்ப வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சு, என்ன நீங்க பேசிட்டீங்களா, காவேரி திரும்ப நம்ம வீட்டுக்கு எப்ப வரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா தாத்தாவுமே, இல்லம்மா, இனிமேல் காவேரி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாருமே ஒரே முடிவோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க விஜய் பண்ண விஷயத்துல இருந்து அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ரொம்பவே மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இனிமேல் வந்து விஜய் கூட காவேரியை சேர்த்து வைக்கிறதா அவங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கரெக்டா அங்க இருக்கிற ராகினியுமே, அப்பா, நம்ம நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம இனிமேல் யாரையும் குத்தி விட தேவையில்ல, அவங்களே வெடிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ராகினி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜய்மே மொட்டை மாடியில இருந்து என்ன பண்றதுன்னே தெரியாம இங்க காவேரி வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க. காவேரி கிட்ட மட்டும் எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா என் மனசுல இருக்க லவ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவேன். நான் கண்டிப்பா காவேரிய அக்ரிமெண்ட்டுக்காக மட்டுமே நான் வந்து மனைவியை வச்சுக்கல, என் லைஃப் லாங் மனைவியை வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் காவேரி இப்படி எல்லாம் பழகின அப்படிங்கறத அவருமே சொல்லணுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு இருக்காரு. பட் ஆனா அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆசைப்படும் போது இங்க காவேரியோட மனசுல பயங்கரமா சஞ்சலம் வர ஆரம்பிக்குது. உண்மை சொல்ல போனா விஜய் வந்து எல்லாரும் முன்னாடியும் சும்மா நடிக்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாரா, இல்லன்னா உண்மையுமே என் மேல அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுமே விஜய் பத்தி தான் மனசுக்குள்ள பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க நிவினுமே வந்து குமரனுக்கு கால் பண்ணி, குமரன், இந்த மாதிரி வந்து யமுனா அங்க வந்தாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இங்க குமரனுமே ரொம்ப கோபத்தோட, ஏன் நிவின், உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு தெரியாம நீ மறைச்சிட்டல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் குமரன் நிவின்ட்ட கோவப்படுறாங்க. அப்ப நிவினுமே, இங்க பாரு குமரன், இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஆனா நீ எப்பவுமே வந்து விஜய பத்தியே பேசிட்டு இருப்ப, என்கிட்ட விஜய் ரொம்ப நல்லவர், எனக்காக இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு சொல்லி நீ விஜய பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருப்ப. சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேணாங்கிறதுக்காக தான் நானுமே அதை பத்தி சொல்லல, என்ன மன்னிச்சிரு குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிவினுமே குமரன்ட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து குமரன் இருந்துகிட்டு, சரி விடு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இக்னோர் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க நிவினுமே, இங்க யமுனா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, சொல்லப்போனா இந்த பிரச்சனைக்கு யமுனா தானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப கரெக்டா குமரனுமே, இந்த பிரச்சனைக்கான முக்கியமான காரணம் யமுனா எல்லாம் கிடையாது, யமுனா சொல்லி கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு விஜய் மூலமாவே தெரிய வந்துருச்சு. சொல்லப்போனா யமுனா எங்களை சொல்லி கரெக்டா விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது விஜயுமே இங்க காவிரியை தன்னோட பேக் எல்லாம் பேக் பண்ணி வெளியிலே கூட்டிட்டு வந்துட்டாரு. சொல்லப்போனா காவிரியை நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுக்காக அவர் ஏற்கனவே தயாராயிட்டார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு நிவினுக்கு ரொம்பவே கோபம் வருது. சொல்லப்போனா நிவினோட மனசுல இங்க விஜய் கிட்ட ஏற்கனவே அவங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசின விஷயம் ஞாபகம் வருது. அதாவது அவர் விஜய் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, உங்களுக்கு காவேரி நீங்க அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க கேட்கிற பணத்தை நான் கொடுத்துறேன், காவேரி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க நிவினுமே வந்து இங்க விஜய் கிட்ட போய் பேசியிருப்பாங்க. ஆனா விஜய் என்ன சொல்லியிருப்பாரு, நான் காவேரி எல்லாம் விட மாட்டேன், சொல்லப்போனா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் லைஃப் லாங் நான் காவேரி கூட தான் வாழ போறேன்னு சொல்லி இங்க நிவினை ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி கடைசியில அந்த எல்லா விஷயத்தையுமே இக்னோர் பண்ணிருப்பாரு. அதை நினைச்சு இங்க நிவினுமே விஜய் மேல கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனா குமரன் இருந்துகிட்டு, நிவின், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது ஒரு வீடு மட்டும் பாத்து கொடுங்க, நாளைக்கு காலையில நாங்க வீட்டை காலி பண்றதா முடிவு பண்ணிருக்கோம், இனிமேல் விஜய் இருக்கிற இடத்துல காவேரி இருந்தா ரொம்பவே ஹேட் ஆயிருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நிவினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தான் வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடை பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம குமரனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே நேரம் இங்க குமரனுமே சாரதா கிட்ட, இங்க நிவின் மூலமா நான் ஒரு வீடு பாத்திருக்கேன், அதனால நாளைக்கு காலையில நம்ம வீடை காலி பண்ணிடலாம், ஆல்ரெடி நான் டெம்போக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாம் ஒன்னா கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இங்க குமரனுமே வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து விஜய் பிரிஞ்சு போறோம்னு நினைச்சு இங்க காவேரியோட மனசுல பயங்கரமான வழி ஏற்பட ஆரம்பிக்குது. உண்மை சொல்லப்போனா அவங்களுமே, நான் தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, ஒருவேளை விஜய் என் மேல உண்மையான அனுபவிச்சு அந்த அன்பை நான் வந்து மிஸ் பண்றேன் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க நர்மதாக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. சொல்லப்போனா இங்க காவேரி அக்காவோட வாழ்க்கை நம்மளாலதான் வீணா போயிட்டு, பேசாம நம்ம சேர்த்து வச்சிடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் காவேரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா, நீ ரொம்ப கஷ்டப்படுறியாக்கா, இந்த மாதிரி வந்து மாமாவை பிரிஞ்சு வர்றதுக்கு உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்காக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா காவேரியுமே தன்னோட கஷ்டம் எல்லாத்தையுமே தான் மனசுக்குள்ளே வச்சுட்டு, இல்லம்மா, நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனையை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன், மத்தபடி நான் வேற யாரையும் நினைச்சு நான் யோசிக்கலாமா, நான் வருத்தப்படல அப்படின்ற மாதிரி நர்மதாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நர்மதாவும் இங்க காவேரியோட கஷ்டத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே இங்க சாரதாட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, எனக்காக ஒரு விஷயத்தை கேளுமா, காவேரி அக்காவை எப்படியாவது இங்க விஜய் கூட கொஞ்சம் பேச வைமா, அவங்க ரொம்பவே மனசளவுல கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஒரு டைம் பேசிக்கிட்டாங்கன்னா அவங்க மனசுல இருக்க விஷயம் எல்லாமே சரியாயிடுமா, அதுக்கப்புறம் எப்பவும் போல காவேரி அக்கா ரொம்பவே நிம்மதியா வாழ்வாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் சாரதாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. அவங்களும் நர்மதாவை பார்த்து, இங்க பாரு, நீ உன் வேலையை பாரு, நீ இந்த விஷயத்துல தலையிடுற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசே வர கிடையாது, நீ முதல்ல போய் சும்மா போய் உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நர்மதாவை அமைதியாக உட்கார வச்சிடறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத நர்மதாவை தவிர இந்த பக்கம் வந்து விஜய்க்கு மட்டும் தான் புரியுது. மற்றபடி இங்க வீட்டுல இருக்க யாருமே இங்க காவேரியோட மன கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற நிலைமையிலே கிடையாது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ராகினியுமே எப்படியாவது நாளைக்கு காலையில இந்த பக்கம் வந்து வீட்டை காலி பண்ண போறாங்க. ஆனா இந்த விஷயத்துல விஜய் பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணி எப்படியாவது காவேரி இங்க இருக்க வைக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரை தடுக்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி இங்க ராகினியுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தூக்க மாத்திர ஐடியா வருது. பேசாம இதை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜய்க்கு ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு போறாங்க. அது நார்மல் பால் கிடையாது, அந்த பால்ல தூக்க மாத்திரையை கலந்து எடுத்துட்டு போறாங்க. சொல்லப்போனா விஜய் அப்பதான் காலையில ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவாரு. அப்ப விஜய் எந்திரிச்சு வரல அப்படின்னா காவேரி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எந்த தொந்தரவு இருக்காது அப்படின்ற மாதிரி இங்க ராகினி ஒரு பக்கா பிளான போட்டு இங்க விஜய்க்கு அந்த பாலை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனா விஜயமே அந்த பால்லாம் வேண்டாம், முதல்ல எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராகினிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. அப்ப கரெக்டா இதை பார்த்துட்டு இருக்கிற ராகினியுமே எப்படியாவது இந்த பாலை அவங்களை கொடுக்க வச்சாக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கரெக்டா பாட்டியுமே விஜய பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப பாட்டிக்கு எல்லாம் அந்த பாலை கொடுத்து விட்டுட்டு
பாட்டி விஜய் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காரு, தயவு செஞ்சு இந்த பாலையாவது குடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட ஒரு சென்டிமெண்டான ஒரு நாடகத்தை போட்டு அந்த பாலை விஜய் கையில கொடுக்க வைக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயுமே இங்க பாட்டியை பார்த்துட்டு சொல்லுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா இருக்கிற நடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா பாட்டியுமே இங்க பாரு விஜய், உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது, பட் இருந்தா இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு தான் கெட்டு போயிடும். எப்படி இருந்தாலும் நம்ம காவேரியை பேசி உன் கூட சேர்த்து வைக்கிறது தான் எங்களோட வேலை. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் காவேரி ஒன்னை விட்டு பிரிஞ்சு போக நாங்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எங்க பாட்டியுமே விஜய் காரணம் சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே அந்த பாலை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு எப்பவும் போல காவேரியை பத்தி யோசிச்சுக்கிட்டு அவருமே இந்த பக்கம் படுத்து தூங்கிடுறாரு. இங்க எப்பவும் போல அடுத்த நாள் காலையில எங்க காவேரியோட வீட்டுல எல்லா பெட்டி படுக்க எல்லாத்தையுமே ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா வந்து குமரனுக்கு ஹெல்ப்பா இருக்கணுங்கிறதுக்காக இங்க நிவின் யமுனான்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அவங்களுக்கு இந்த மாதிரி வீடை காலி பண்றதுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க தாத்தாவும் பாட்டியும் இது எல்லாத்தையுமே இங்க வெளியில இருந்து பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. காவேரி கடைசியில் நம்ம வீட்டை விட்டு போக போறா, சொல்லப்போனா அவ கடைசி வரைக்கும் நம்ம பேர கூட இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இங்க தாத்தாவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே இனிமே எந்திரிச்சு வராததை பார்த்துட்டு இங்க தாத்தாக்குமே ரொம்ப கியூரியஸ் ஆயிடுது. முதல்ல விஜய் என்ன பண்றான்னு பாரு, சொல்லப்போனா விஜய் இந்த விஷயத்த பார்த்தானா ரொம்பவே டென்ஷன் ஆயிருவான் அப்படின்ற மாதிரி இங்க பாட்டி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அப்ப பாட்டியுமே விஜய் போய் பார்க்கும்போது தெரியுது விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே இங்க பாட்டி இருந்துகிட்டு இப்போதைக்கு நம்ம விஜய் தொந்தரவு பண்ண வேண்டாம், வேற ஏதாவது இப்ப நம்ம தொந்தரவு பண்ணனா அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும், வேற ஏதாவது சண்டை கண்டை போட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி பாட்டியுமே இங்க விஜய் அப்படியே தூங்க வச்சிடறாங்க. ஆனா விஜய்க்குமே இங்க அவங்க மனசு ஃபுல்லாவே காவேரியோட ஞாபகமாவே இருக்கு. அவருமே என்ன பண்றதுன்னே தெரியாம இந்த பக்கம் அப்படியே லைட்டா தூக்கத்துல இருந்து முழிக்க ட்ரை பண்றாரு. ரொம்பவே டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தூக்கத்துல இருந்து முழிச்சு அவருமே இங்க கரெக்டா வந்து வெளியில வந்து பாக்குறாரு. இங்க மொட்டை மாடிக்கு வந்து பார்த்த உடனே தான் தெரியுது இங்க காவேரி வீட்டுல எல்லாருமே அந்த இதெல்லாமே பெட்டி படுக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. உடனே காவேரி எதுக்காக இங்க இருந்து நீ காலி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கீழே இறங்கி வராரு. வந்தது மட்டும் இல்லாம காவேரி முதல்ல வெளியில வா, நான் உங்ககிட்ட பேசுவாங்க வெளியே வா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவசரத்தோட கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற தாத்தாவுமே விஜய் கொஞ்சம் அமைதியாரு, இந்த மாதிரி அவசரப்படாத, தேவையில்லாம சண்டைக்கு போகாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா விஜயுமே கண்டிப்பா நான் காவேரியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிக்கிறாரு. ஆனா குமரன் இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்கெல்லாம் காவேரிக்கு விருப்பமே கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க விஜயா ரொம்பவே டென்ஷனோட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே கண்டிப்பா என்னால கிளம்ப முடியாது குமரன், நான் காவேரி கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் குமரன் நிவின் சேர்ந்துக்கிட்டு நீங்க காவேரியை பார்க்க அலோட் கிடையாது, சொல்ல போனா காவேரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் நீங்க காவேரியை பார்த்து என்ன பண்ண போறீங்க, நல்லவன்ற மாதிரி ஆக்டிங் போட போறீங்களா அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்ப விஜயுமே எவ்வளவு பேசி பார்த்துமே இந்த பக்கம் காவேரி வீட்டை விட்டு வெளியில வராம இருக்காங்க. ஆனா இங்க காவேரியோட அம்மா நர்மதா வந்துட்டு என் பொண்ணு எந்த ஒரு காரணத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டா, ஏன்னா நீ வந்து எங்களுக்கு ரொம்பவே பெரிய துரோகம் பண்ணிட்ட, எங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது எங்க பொண்ணுக்கும் சேர்த்து நீ பெரிய துரோகம் பண்ணிட்ட, இதுக்கு மேல எங்க பொண்ணு பாக்குறதுக்குனால எந்த ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி அனுப்புறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் விஜய ஒரு வழியா கண்ட்ரோல் பண்ணி எங்க தாத்தாவுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க பாரு விஜய், அவங்க இப்ப எல்லாருமே அவங்கள ரொம்ப கோபத்துல இருக்காங்க, நீ அவசரப்பட்டு இந்த பக்கம் காவேரியை பார்க்கணும் பேசணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, முதல்ல அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயை காம் பண்ணி அவருமே ஹால்ல கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. விஜயுமே பயங்கரமா அழுதுகிட்டு என்ன தாத்தா இது, என் ஒய்ஃப் என்ன விட்டு போயிட்டு இருக்கா, நான் எதுக்காக அமைதியா இருக்கணும், என்னால அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜயுமே பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா தாத்தாவுமே விஜய் காரத்துல இங்க பாரு விஜய், காவேரி ஒண்ணு உன்னை விட்டு பிரிஞ்சலாம் போல, அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே காம் பண்ணி வைக்கிறாரு. அதே நேரத்துல இங்க குமரன் வீட்லயுமே எல்லா இதுமே பேக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த வீட்டு சாவியை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக யார் போறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி யாருமே யோசிக்காத மாதிரி நான் போய் அந்த சாவியை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சாவியை கேட்கறாங்க. அப்ப இதை பார்த்த சாரதாவுமே இங்க காவேரியை பார்த்து லைட்டா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கங்கா இருந்துகிட்டு இங்க பாருமா, அவதான் போயிட்டு வரேன்னு சொல்றாள், நீ முதல்ல அவகிட்ட சாவியை கொடு, அவ கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்ட அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. காவேரியா அந்த சாவி எடுத்துக்கிட்டு டேரக்டா இந்த பக்கம் வந்து விஜயை பார்க்க உள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க விஜயை பார்த்த உடனே அவங்களுமே அப்படியே பயங்கரமா அழுற மாதிரி கண்ணெல்லாம் தண்ணி கட்டி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப விஜயமே வந்துட்டியா காவேரி, சொல்லப்போனா நீ வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் உனக்காக தான் வெயிட் பண்றேன், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜய் வந்து கொஞ்சம் கூட கேப் விடாம பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுக்குமே கொஞ்சம் கியூரியஸா இருக்கு, என்ன இது காவேரியோட ரியாக்ஷனே சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருமே கொஞ்சம் திரு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல காவேரியுமே இங்க பாருங்க, நான் திரும்பி இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நான் ஒரு டைம் இந்த வீட்டு விட்டு வெளியில போயிட்டல, இனிமேல் இது என்னோட வீடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி உங்ககிட்ட நான் சாவி கொடுத்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை தூக்கி நீட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அவரும் கண்ணெல்லாம் செவந்து போய் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. காவேரி உண்மையாலுமே நம்மளை விட்டு பிரிய போறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. விஜயால அந்த விஷயத்தை ஜீரணிக்கவே முடியல. ஆனா பக்கத்துல இருக்க ராகினி தான் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காங்க.